அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில நண்பர்கள் வந்துட்டு கேட்குறாங்க, "சார் நீங்க வந்து வாட்ஸ்அப்பில அனுப்புற கரண்ட் அஃபேர்ஸ் தானே யூடியூப்லேயும் போடுறீங்க?" அப்படின்னு. அப்படி கிடையாது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் போட்ட கரண்ட் அஃபேர்ஸ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸையும் எடுத்து, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸா பிரிச்சு, தனித்தனியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போடாம அந்த டாபிக் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒண்ணா மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபா குடுத்துருக்கேன். ஸோ, அதில வந்து கூடிய சீக்கிரம் டெஸ்ட்டுக்கு வந்து நான் டேட் சொல்லல. அது வந்து என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா டெஸ்ட் டேட் வந்து சொல்லலான்னு இருக்கிறேன். ஸோ, அதனால வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க எல்லாரும் வந்து படிச்சுக்கோங்க. அதாவது வந்துட்டு சரி அவர் தான் பிடிஎஃப் குடுத்துட்டாரு எல்லாத்தையும் மொத்தமா 10 நாளைக்கு. அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் 10 நாளைக்கு பிடிஎஃப் குடுத்துருவாரு. நம்ம வந்து டே பை டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவரு மொத்தமா பிடிஎஃப் குடுக்கும்போது அப்படியே பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தான் நேரம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அதாவது அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நீங்க வந்து பார்த்து வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றது? கடைசியில பார்க்கும்போது அது வந்து ஒரு 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 கஷ்டமா இருக்காது. ஒரு புதுசா பார்க்குற மாரி ஃபீல் பண்ண தேவையில்ல. பார்த்த உடனே உங்களுக்கு நீட்டா வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். மனசுலயும் தங்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போடுறத வந்து டிலே பண்ண வேண்டியதாயிருச்சு. என்னன்னா, அந்த மிஸ்ஸிங் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டேன் பார்த்தீங்களா? அதில ஒரு 45 கரண்ட் அஃபேர்ஸ் என்னமோ போட்டேன். அது 1 மட்டும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுனால, டே பை டே கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு ரெகுலரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்றதே எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு ஒரு நாள் நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, டே பை அதுக்கப்புறம் நீங்க அப்படியே ஒண்ணு ஒண்ணா மிஸ் ஆகிட்டே இருக்கும். அன்றாட வேலைகள் அன்றாட டெய்லி நீங்க எந்த அளவுக்கு முடிச்சு வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில டெஸ்ட் எல்லாம் போடப்படும். ஸோ, டெஸ்ட் டேட் வந்து நான் சொல்றேன். அதனால எவ்வளோ சீக்கிரத்தில நீங்க படிச்சு வைக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கட்டாயம்னு சொல்லிட்டு ஒரு 100 வரைக்கும் போட்டிருந்தோம். யூடியூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 14 வரைக்கும் தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்துட்டு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. அதே மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இசட்1, இசட்2, இசட்3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டேன். அது ஏன் போட்டேன் அப்படின்னா, அ எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 12 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட்ல இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு. ஸோ, அதனால அந்த 12 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலைல வந்துட்டு ஒரு எக்ஸாம் நமக்கு வருது அப்படின்னா, 2018 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாசத்துலருந்துலாம் கேட்பாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால அதிலிருந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுத்து தான் அந்த இசட்1ன்ற ஒரு டாபிக் போட்டேன். ஸோ, இப்போ டே பை டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கிறதுனால, அதுக்கு லைட்டா கொஞ்சம் நேரம் பத்தல. ஸோ, இனிமேல் அதையும் அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிகனி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்கு உண்டான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிகனி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் சிம்பிள் காட்ட அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகமானது குறிப்பிட்ட மற்றும் அறிவியல் முறையில் உள்நாட்டு மாட்டினங்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் என்ற திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. அதாவது ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் திட்டம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாட்டினங்களை வந்து ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு மாடு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ, அதனால அந்த மாட்டினங்களை வந்து பாதுகாக்கணும். அதுக்கடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு துவக்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் இது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை மற்றும் விவசாய நல அமைச்சகத்தின் மூலயமா வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டமானது 2 கூறுகளை கொண்டது. அதாவது என்பிபிபி அப்படிங்கக்கூடிய நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் போவைன் ப்ரீடிங் அப்படிங்கிறாங்க. அதாவது போவைன் இனப்பெருக்கத்திற்கான தேசிய திட்டம் அப்படிங்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்எம்பிபி அப்படிங்கக்கூடிய நேஷனல் மிஷன் ஆன் போவைன் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது போவைன் உற்பத்தி திறன் மீதான தேசிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தினுடைய 2 கூறுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பணியாளர் நலன் மற்றும் பயிற்சி துறையானது இந்திய வனப்பணியை இந்திய வனம் மற்றும் பழங்குடியினர் என பெயர் மாற்றம் செய்ய முடிவு செய்துள்ளது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் மாநில சட்ட ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? எம்.கே. ஹஞ்சுரா அப்படிங்கிறவர். சரிங்களா? இந்த எம்.கே. ஹஞ்சுரா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சட்ட ஆணைய தலைவராக இருக்காருங்க. குறிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவினுடைய 21வது சட்ட ஆணைய தலைவர் தற்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி.எஸ். சவுகான் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து லீவர்பூலின் முகமது காலாவிற்கு 2வது முறையாக 2018ஆம் ஆண்டின் ஆப்பிரிக்க கூட்டமைப்பு கால்பந்து வீரர் விருது செனகலில் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கடுத்து மேலும் இவர் 2018 டிசம்பரில் 2வது முறையாக ஆண்டின் சிறந்த பிசிசி ஆப்பிரிக்க கால்பந்து வீரர் விருதினை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு
வெப் ஒண்டர் உமன் அப்படின்னு. சரிங்களா? சமூக ஊடகங்களில் மாற்றத்தை உண்டாக்கும் பெண்களை அறிய மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகமானது வெப் ஒண்டர் உமன் என்ற ஆன்லைன் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மிக நீண்ட ஒற்றைப்பாதை கேபிள் பாலம். பாலத்தின் பெயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியருங் பாலம். சரிங்களா? அமைந்துள்ள இடம் வந்து அருணாச்சல பிரதேசத்தினுடைய சியாங் நதியின் குறுக்கே வந்து அமைந்திருக்கு. அதுக்கடுத்து கேஸ்ட் 2019, அதாவது குளோபல் அவியேஷன் சம்மிட் அப்படிங்கிறாங்க. உலகளாவிய விமான போக்குவரத்து உச்சி மாநாடு ஜனவரி 15 to 16 நடைபெற உள்ளது. இதன் கருப்பொருள் ஃப்ளையிங் ஃபார் ஆல் அப்படிங்கிறது. சரிங்களா? தைவான் நாட்டின் பிரதமராக அண்மையில் பொறுப்பேற்றவர் யார்? சு தசங் சாங் அப்படிங்கக்கூடியவங்க. அதுக்கடுத்து தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடத்தப்பட்ட வேந்தர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சென்னை பல்கலைக்கழக அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் லோக் ஆயுக்தா உறுப்பினர்களில் 2 நீதித்துறை சார்ந்தவர்கள் மற்றும் 2 நீதித்துறை சாராதவர்கள் நியமனம் செய்ய அவர்களுக்கு கீழ்கண்ட தகுதிகள் இருக்க வேண்டும். அந்த உறுப்பினர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீதித்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து பணியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லது மாநில நீதித்துறையில் 25 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும். அதாவது பணியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி அல்லது மாநில நிதித்துறையில் 25 வருஷம் வந்து பணியாற்ற ஒரு அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீதித்துறை சாதாரணர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம், ஊழல் தடுப்பு கொள்கை, பொது நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் 25 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ககன்யான் திட்டம் முதல் ஆளில்லா விண்கலம் 2020 டிசம்பரில் அனுப்பப்படும். இரண்டாவதாக ஆளில்லா விண்கலம் 2021 ஜூலையில் அனுப்பப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பின்பு 2021 டிசம்பரில் விண்வெளிக்கு மனிதரை அனுப்பும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று இஸ்ரோ தலைவர் கே சிவன் தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட்டு, அமேசான் நிறுவனர் ஜெஃபி பெசோஸை அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தனது மனைவி, அவங்களோட பேர் வந்து மக்கின்சு அப்படிங்கிறது, அவங்கள வந்துட்டு விவாகரத்து செய்கிறதன் மூலயமா அவங்களுக்கு வந்து $68 பில்லியன் வந்து வழங்க போகிறாரு. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கின்சு வந்துட்டு உலகத்திலேயே முதல் பணக்கார பெண்ணாகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரேணுகாஜி பல்நோக்கு அணை திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? மேலும் அதில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளில் ஒன்று என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா டெல்லி. அதில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதியின் உபரி நீர் செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, மதிப்புமிக்க பிரபலங்கள் பட்டியலில் 1200 கோடியுடன் விராட் கோலி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காருங்க. சரிங்களா? அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, கேலோ இந்தியா தேசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டி புனேயில் நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் தமிழக வீராங்கனை யார் பந்தய தூரத்தில் 14.14 வினாடியில் கடந்து தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார்? தபிதா அப்படிங்கிறவங்க. அதாவது கேலோ இந்தியா தேசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி வந்து அண்மையில் புனேயில் தான் வச்சாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை தபிதா அப்படிங்கிறவங்க 100 மீட்டர் தடை ஓட்ட பந்தயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14.14 வினாடியில் வந்துட்டு பந்தய தூரத்தை வந்து கடந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க. மேலும் தபிதா வந்து நீளம் தாண்டுதலில் 5.57 மீட்டர் தூரம் தாண்டி வெள்ளி பதக்கத்தையும் வென்றிருக்காங்க. நிலவின் மறுபக்கத்தை ஆய்வு செய்ய சீனா அனுப்பிய ரோபோவின் பெயர் என்ன? ரேபிட் 2 அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து, அண்மையில் நடைபெற்ற தேசிய சீனியர் வாலிபால் போட்டியில் பட்டம் வென்ற அணி எது? ஆண்கள் அணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, பெண்கள் அணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளா அணி. சரிங்களா? அதுக்கடுத்து, ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் அண்மையில் நடைபெற்ற 80வது தேசிய சீனியர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் சரத்கமல் மற்றும் அர்ச்சனா காமத் ஆகியோர் பட்டம் வென்றனர். ஓகேங்களா? குறிப்பு, சரத்கமர் இதுவரை 9 பட்டம் வென்றுள்ளார். நன்றி, வணக்கம். நல்வழி குட்வே பயிற்சி மையம், அரியலூர் மாவட்டம், பரணம் கிராமம். இந்த இலவச பயிற்சி மையத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
70 100 2100 4. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலவச பயிற்சி மையத்தில் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் டிஎன்பிசி ஃபாரஸ்ட் எக்ஸாமு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அப்புறம் போலீஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வந்து அரியலூர் மாவட்டத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அரியலூர் விட்டு அவுட் ஆஃப் சைடில் இருந்தாலும் பண்ண சொல்லுங்கள். மேலும் பெண்களுக்கும் வந்துட்டு அங்கேயே தங்கி வந்து பயிற்சி அளிக்கிற வசதியை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6900 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கும் வந்துட்டு அங்கே வந்து பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் போது ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய நண்பர்கள் யாராவது போலீஸ்க்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பயிற்சி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுனால யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள போய் கான்டாக்ட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக மெட்டீரியல் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து எப்படி பண்ணுறது, ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு எல்லாமே பக்காவாக சொல்லித்தராங்க. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சி மையத்தில் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கூட இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே மெட்டீரியல் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எதாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் பேசுங்க. நன்றி, வணக்கம்.